மார்க்கெட்டுக்கு பிகினரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆசை வரும்போது அவங்களுடைய கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, எந்த ஸ்டாக் மட்டும் நாளைக்கு மல்டி பேக்கரா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் எல்லாருமே கேட்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக் நாளைக்கு மல்டி பேக்கரா வருங்கிறத நான் டைரக்டா சொல்ல மாட்டேன். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய 3 விஷயத்த ஏதாவது ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அது மல்டி பேக்கரா வரும். EGI, என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் இனோவேஷன். ஒரு கம்பெனி அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும். அதே நேரத்துல அந்த கம்பெனி ஒரு நல்ல கவர்னன்ஸ்க்கு கீழே ரன் ஆகணும். தேர்ட் பாயிண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்டா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், காலத்துக்கு ஏத்த மாதிரி இனோவேஷனா அவங்க அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ டெலிவரி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக் மல்டி பேக்கரா போறதுக்கு நிறைய வாய்ப்பு.